உங்க கிட்டக்க கறி டவல் போட்டு வச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் போடல. சும்மா தான் சாத்திருக்கேன். நீங்க தூங்க, நான் எதுக்கு படுக்கணும்? நான் தூங்கணும் வேணும். எதுக்கு தள்ளி போய் படுத்துட்டு இருக்கு கிட்ட வா. அதெல்லாம் முடியாது. வெறுப்பேத்தாதமா, எனக்கு ஃபீவர் குறையணுமா இல்லையா? அவங்க சுத்தி பார்க்கணுமா வேண்டாமா? பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு வேலை இருக்குங்க. இப்ப நாளைக்கு கிளம்ப முடிவு பண்ணிருக்கீங்களா? இப்ப எல்லாத்தையும் எடுக்க வேணாமா? பேக் பண்ண வேணாமா? எல்லாம் மத்தவங்க பார்த்துப்பாங்க. என்னங்க உங்க பிடிவாதம்? இப்படிதான் பிடிப்பேன். சரி, கொஞ்ச நேரம் கூட அப்புறம் விட்டுடுறேன். அப்புறம் யார் வேணும் தூங்க வந்துக்கிட்டோமா வந்துக்கிட்டோம். எல்லாரும் வருவாங்க. மாட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபோன் பண்ணாம வரமாட்டாங்க, புரிஞ்சுதா? இதெல்லாம் பிளானா? மொக்க பையில விடு. கொஞ்ச நேரம் நீ கூட இருந்தா விட்டுடுறேன்ட்டேன். என்னை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேன். ஆமா. என்ன அதிசயம்? எது அதிசயம்? என்ன பாரு. இல்ல, கையில படுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு கணத்தை லாக் போட்டீங்க. அப்ப நான் எப்படிதானே படுக்க முடியும்? நான் திரும்பினா நீங்க என் கையில இருந்து எழுந்துக்கணும். எழுந்துக்கிறீங்களா? இல்ல வேண்டாம், இப்படி இருக்கட்டும். என்னமா சொல்லணும்? சொல்லுங்க, சொல்றேன். எப்படி மணிக்கிட்ட பேசினி அதை கேட்டேன். என்கிட்ட நிறைய பேசினேன். அதை எது கேட்டீங்க? அதிசயமா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. சும்மா இனிமேல் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன். எப்படி சொன்னேன்? இப்படிதான் சொன்னேன். இனிமேல் அவங்க சத்தியத்தை காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பேன்னு சொன்னேன். ஆனா மறந்துட்டீங்களா? தானே கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடாது. சரிங்க, இப்ப அவங்க முன்னாடி தானே உங்க கூட உட்கார்ந்து அப்புறம் என்ன? உட்கார்ல நான் புடிச்சு வச்ச உனக்கு புரியுதா? சரிங்க. யார கட்டணுங்க? தூக்கம் வருது, தூங்க வாடி விடுங்க. ஒரு ஏதாவது தூங்கி எழுந்துட்டாவது வேலை செய்யறேன். இல்ல அப்படியே வேலை செய்யறேன். என்ன பண்ண சொல்றீங்க? அங்க என் கூட தானே இருப்பேன். எல்லாரும் கூட என்ன நீ நான் மட்டும். விளையாடுறியா? இவ்வளவு பேர் கூட போயிட்டு நீ நான் மட்டும் எப்படி? தப்பு இல்லை, நான் சொல்லல. குழந்தை ஒண்ணும் இல்லை, புரியுதுல? சரிங்க, அதெல்லாம் முடியாது. விளையாடாதீங்க. நீங்க தேவையில்லாத ஆசையோட வரீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை நீயா இருக்கிறது மட்டும்தான். நீயா இருக்க தேவையில்லை, புரியுதா உனக்கு? அடுத்தவங்களுக்காகவே லைஃப் அமைச்சுக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடுத்தவங்களுக்கு காப்பி இல்லை, எனக்காக எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதெல்லாம் மாட்டேன். என்னங்க பண்றீங்க? பிச்சுட்டுடுங்க. முடியாது. சரி, அமைதி. எது வந்தாலும் அங்க பாத்துக்கலாம். இங்க வேணாம். ஒண்ணு இல்ல விடுங்க. என்ன சொல்ற? இருந்தாலும் அங்க பேசிக்கலாங்க, விடுங்கன்னு. முரட்டா முரட்டு பிள்ளைங்க வரவே முடியல. ஏன் இப்படி முரட்டா பிடிக்கிறீங்க? இதை விட்டு ஓடிடுவியே. போதும், எழுந்துருங்க. அதெல்லாம் என்னால முடியாது. என்னமே நீ விளையாடிட்டு இருக்க? விடாம. நான் மாட்டேன் தான். வா, ஏன்டி செல்லோனுக்கு எவ்வளவு பிடி ஆரம்மே. சரி, நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தூங்க. உன்ன மேல படுக்க சொன்ன அப்புறம் என்ன? தூங்க வச்சுட்டு ஓடிடுவேன், எனக்கு தெரியும். அதனால அதெல்லாம் மாட்டேன். தூங்கு, இல்ல எல்லாரையும் கூப்பிடு. இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ப்ளீஸ். ஏமா நீ என்ன படுத்துற? என்ன படுத்துறது நீயா இல்லை உன் நான் படுத்துறேனா? உடம்பு சொல்லுறது எனக்கு கவனிச்சு கூட உனக்கு காசு இல்லைல்ல? நீ இவ்வளவு பண்றேன்ல. நீ எல்லாருக்கும் பண்றது அது எனக்கு வேண்டாம். ஓ, நான் இப்படிதான் போய் எல்லார் பக்கத்துலயும் படுத்துப்பேன், அப்படிதானே? நான் என்ன சொன்னாலும் நீ ஏன் தப்பு தப்பாவே எடுத்துக்கிற? அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அதை குறைதான் கண்டுபிடிக்கிற பாத்துக்கோ. நான் குறை கண்டுபிடிக்கிறேன். அப்ப நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ எல்லாரையும் பாத்துக்கிற மாதிரி தான் என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னேன், வேற எதுவும் நான் சொல்லல. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் அப்புறம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விடுங்களேன். விடுறேன். ஆனா நீ என்கிட்டயே தான் இருக்கணும். அந்த நைட் ஃபுல்லா என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் எப்படி தூங்குவேன்? லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுவேன். நம்ம பாத்துக்கலாம். சரிப்பா. ஓகே, இவ்வளவு லேட்டா வந்த. எப்போ வாய்ஸ் இருக்கும், ஏன் வரல? ஆயிரத்த லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வந்தேன். அவங்களுக்கு தைலம் அதெல்லாம் வைக்கணும்ல, அது. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு என்னென்ன மாத்திரை எடுத்துக்கணும் அதெல்லாம் இது பண்ணிட்டு வந்தேன்ப்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்கு கிஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல. ஆயா தாத்தாக்கு மட்டும் தான் ட்ரெஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணேன். அம்மா அப்பாலாம் ட்ரெஸ் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. வெறும் மெடிசன்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும், டாய்லெட்ரி அதெல்லாம் மட்டும்தான் பண்ணேன். இப்போ எனக்கு யார் பண்ணுவா? அதான் லக்கேஜ் பேக் பண்ணுன்ற. எங்க விடுறீங்க நீங்க? உங்க அண்ணிடும் ஒன்னா இருக்கக்கூடாது. ஏங்க அதுக்குன்னு 2 லக்கேஜ் தூக்க சொல்றீங்க? விளையாடுறீங்களா? எத்தனை லக்கேஜ் நம்ம வண்டினாலும்? நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? உங்க அண்ணன் அண்ணி ஒன்னா பேக் பண்ணிக்கிட்டோம், புரியுதா? அவங்க ஒன்னார்த்த சொல்றீங்களா? சரிங்க, ஓகே, அவங்க பேக் பண்ணிடுறேன். உங்களும் எந்த ஒன்னா இருக்கணும். அது எப்படி முடியும்? நான் கேர்ள்ஸ் கூட யாருக்கு ஒரு நாள் லிங்க் ஆயிக்கிறேன். எந்த ஒன்னா தான் இருக்கணும். இனிமேல் எதுவுமே தனித்தனி கிடையாது, புரியுதா? அது சரிப்பட்டு வராதம்மே. நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. நான் ஒன்றுக்கு உங்ககிட்ட வர முடியுமா? எனக்கு அன்கம்ஃபர்டா இருக்கும். இல்ல என்கிட்ட வச்சுட்டா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எடுத்துட்டு வருவீங்களா? நீ என் கூட தான் இருக்க போற, உனக்கு புரியுதா?
புச்சி இந்த ட்ரிப்பு நான் ஒத்துக்கிட்டது தப்புன்னு எனக்கு தோணுது. நீ சரியே இல்லை, விடு. ஒரு ட்ரெஸ் கூட என் கூட சூட்கேஸ்ல ஒரு நாள் வச்சுக்க மாட்டேன்ல. சரிங்க, வச்சுக்கிறேன். போதும், டென்ஷன் ஆகாதீங்க. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. உங்க கை எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. எப்படி முறைக்கு பிடிக்கிறீங்க தெரியுமா? உங்க கோவத்தை என் மேல காட்டுறீங்க. எனக்கு வலிக்குது. நான் என்ன பண்ணட்டும், என்னால முடியல. ஏங்க தூங்குங்க. தூங்காம ஏங்க இப்படி படுத்துறீங்க நீங்க என்ன? இது ஓடுறதுக்குனால தூங்கு தூங்குன்னு சொல்ற. இவர் இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டாரு. போதுமா, இப்ப தூங்குங்க. இது இந்த கடமைக்கு வேண்ட விருப்பம் கொடுத்தது. கொடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க, கொடுக்கலனாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. என்னதாங்க உங்க பிரச்சனை? என் பக்கம் கூட நான் திருப்பி பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் மாட்டேன். உங்க சேட்டை எனக்கு தெரியும். நான் திரும்புறதாவே இல்லை. இப்ப கொடுத்துட்டேன், அமைதியா படு. எழுந்தா பின்னாடியே நீங்க எழுந்துக்கணுமா? அம்மா எழுதுப்பேன். இல்ல புக் பண்ணிட்டியால? பண்ணிட்டேன்டா. அப்புறம் இல்லைங்க, அதெல்லாம் முடியாது. இப்படி வரும். எப்படி இருக்கேன்? கையெடுங்க. அதுவும் முடியாது. அத்து ட்ரிப்புக்கும் ஆஃப் சாரி தானே என்ன? எதுக்கு என் கை தட்டி விட்டா? மேலதானே இருக்கேன், ஷோல்டர் மேலதானே இருக்கு. அப்புறம் என்ன, ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. எனக்கு ஒன்றும் தான் வேணும். ப்ளீஸுங்க, படுத்தாதீங்க. நான் பேசுறாங்க, பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். பஞ்சாயத்துக்கு அப்புறம் வரேன்னு. இரண்டா எங்கன்னா என் கேள்விக்குள்ள பதில் சொல்ல விடுறேன். தனியார் வந்து என் பொழுது கூப்பிட்டு வந்தேன். அதுவும் போதும், நீ தனியா இருந்த வரைக்கும். எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போயிட்டே இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? என் பிரச்சனை நீ என்கிட்ட தள்ளி இருக்கத்தான் பிரச்சனை. இவ்வளவு பக்கத்துல இருக்க, இன்னும் என்ன வேணும் உனக்கு? எல்லாமே எல்லாமே வேணும், புரியுதா? இதுக்கு மேல விட்டு பேச்சு குத்தா வேலைக்காகாது. அப்படிலாம் இல்லை, நீங்க நார்மலா போடலாமே. இதுக்கப்புறம் நீங்க ஆஃப் சாரி கட்டணும்னு அவசியம் இல்லையே. அதான் ட்ரெஸ்ஸுங்க. இங்க கொஞ்சம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவளுங்க எப்படியும் எடுத்துட்டு வந்திருப்பாளுங்க. இவங்க எடுத்துட்டு வர சொல்லுவேன் எப்பவுமே. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா 3 செட்டு. இன்னும் 3 செட் எடுத்துட்டு வந்திருக்கேன். போன வாட்டி ஊருக்கு வந்தேன், அதில் எடுத்துட்டு போவே இல்லை. அந்த 3 செட்டு இல்லை. அப்போ ஒரு 2 செட்டு விட்டு போனேன். அப்புறம் இப்போ 2 செட்டு எடுத்துட்டு வந்தேன். 4 செட்டு இங்கே தான் இருக்கும். இந்த ஃப்ராக் அதெல்லாம் பாத்தீங்கல்ல, அப்புறம் 2-3 டாப் அதெல்லாம் இங்கதான் இருக்கு. இப்போ சரி, நோ ப்ராப்ளம். நீங்க எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க. நமக்கு துவச்சி காய வைக்க முடிஞ்சா காய வச்சுக்கலாம், இல்லைன்னா காத்தார விட்டு போட்டுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆஃப் சாரி தான். ஆமா, ஒன்றும் தேவையில்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போடு. ஒன்றும் தேவையில்லப்பா. இப்ப சொல்லுவாங்க, அப்புறம் மூஞ்சுக்கு வச்சுப்பாங்க. ரியலி சீரியஸ், நிச்சயமாவே சொல்றேன். உனக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். ஆனா நைட் எனக்கு பவர் தான் வேணும். ஏங்க அந்த டே ஃபுல்லாக இஷ்டத்துக்கு விட்டுட்டால, அப்புறம் என்ன? இதுவும் டபுள் லக்கேஜ் வேண்டாம். நான் ஆஃப் சாரிலே இருந்துக்கிறேன். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். பரவாயில்ல. இல்ல நாளைக்கு இங்க இருந்து எல்லாருமே தாவணி கட்டிட்டு போகலாம். அவ்வளவுதான். அந்த தாவணி நீ ஒரு நாள் நைட்டு போட்டுக்கோ. சிம்பிள். ஃபர்ஸ்டா நம்ம போயிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ட்ராக்கு ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கலாம், அதை மட்டுமே நைட்டு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சரிடா, பார்த்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த கான்செப்ட்ல நான் எப்படி உங்க லக்கேஜை பேக் பண்ணுவோம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அது தெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், பாய்ஸ் தெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். இப்போ அப்படிதான் வழி, வேற வழி இல்லை. ஏன்னா சடன் பிளான். ஸோ அதுக்கான காஸ்டியூம்ஸ் யார்கிட்டயுமே இல்லை, இருக்கிறத ஷேர் பண்ணிக்க போறோம். அப்படின்னும் போது எங்களோட 5 பேர் ட்ரெஸ்ஸும் ஒன்னாதான் இருக்க போகுது. நீங்க உங்க 4 பேர் ட்ரெஸ்ஸை ஒன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நீங்க காசு செலவு பண்ண அஞ்ச மாட்டீங்களா? சரி, நான் போடாத ஒரு ட்ரெஸ்ஸை உங்க பேக்லயே வச்சிடுறேன், போதுமா? என் லக்கேஜ் உங்க கூட பேக் ஆன மாதிரி இருக்கும்ல, இல்லை ஏதாவது ஒரு செட் அதை வச்சிடுறேன், இல்லை ஒரு ஆஃப் சாரி வச்சிடுறேன், போதுமா? அப்புறம் அதை நான் மட்டும் தானே கட்டுவேன். அது என்ன தங்கம் பிரச்சனை? இதுக்கும் மேல நான் இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்ல. அக்செப்ட். லக்கேஜ் எப்போ பேக் பண்ணணும்? நான் ஏன் பண்றேன், நீங்க தான் பண்ணணும். எப்படி ஜுவல்ஸோ அது இதெல்லாம் செட் ஆகாது. இதானே நைட் எதுக்கு ஜுவல்ஸ்? அதெல்லாம் வேண்டாம். ஜுவல்ஸ் வேணுமா நான் இருக்காது. அவுட்ஃபிட்ஸ்க்கு ஜுவல்ஸா? நோ 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 நோ. அப்புறம் அதை பாதுகாக்கணும், வேண்டாம்ப்பா. நகை போட மாட்டியா? நகை போட முடியாது, யாராவது வெஸ்டர்னுக்கு பரவாயில்ல, நீ போடு. போறோம் பாரு. கறி கறி ப்ளீஸ், கறி 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 கறி. எனக்கு தோணும் போது பண்ணிப்பேன், நீ சொல்லலாம் செய்ய மாட்டேன். எதாவது பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்லலாம், நாங்க மட்டும் போன்னு சொல்லக்கூடாது. சரி, சொல்ல மாட்டேன்.
என்னப்பா இந்த தாவணி ஓகேவா உனக்கு? ஆமால என்ன ப்ரோ, இந்த தாவணி உங்களுக்கு ஓகேவா? ஏய் என்ன ஓட்டுறீங்களா 2 பேரும்? அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஓட்டில் உண்மையை சொன்னோம். ஓகே இல்லை, இப்போ என்ன பண்ண போறீங்க? அடடே, இதனால குறை கண்டுபிடிச்ச. நீயும் துர்காவும் ஒரே பேட்டர்னில் போட்டிருக்கீங்க, கலர் தான் வேற. அதுவுமே இந்த ரெட்டு பர்பிள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பிரகதியும் லாவண்யாவுமே அப்படித்தான், க்ரீனு. ரெண்டுமே க்ரீன் ஆச்சு. அப்புறம் வெரைட்டியே இல்லையே. அவனை நம்ம கேட்டது தான் தப்பு இல்லை? என்ன தாண்டி நடக்குது? ஏன்டி அவனை ஓட்டுறீங்க? ஏய், நாங்களா அவனை ஓட்டுறோம், அவன் தான் எங்களை ஓட்டுறான், தெரியுதா இல்லையா? ஆரம்பிச்சது நீங்க தானே. அட இருடா, அப்போ இது நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னு இல்லை, இல்லை வெரைட்டியாக இருந்திருக்கலாம். இன்னும் 2-3 தாவணி அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அது யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓ, உங்களுக்கு சில தாவணிலாம் உங்க பொண்டாட்டியை பார்க்கணும், அந்த தாவணி இப்போ இல்லை அதானே? அப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொல்லலாம், அப்படிதானே சொல்லலாம். அப்படி போதும், நிறுத்திக்கோ. போதும் அவனை ஓட்டுனது. என்னடி என்ன? நாங்கள் ஓட்டணும், உனக்கு தெரியுமா? இப்போ நீங்க தானே என்ன தாவணி பிடிச்சிருக்குன்னு கேட்டு அவனை விருப்பேத்துனீங்க. எப்பா உன் தங்கச்சி தாவணியில தான் இருக்கணுமா, அதனால நாங்கள் சொன்னோம் சரி நாங்கள் கட்டிக்கிறத அவன் நைட்டு ரூமில் தாவணியில் இருப்பா அப்படின்னு. அதனால நைட்டு உங்கள் பொண்டாட்டி கட்டுறதுக்கு இந்த தாவணியில் ஓகேவா அப்படின்னு கேட்டோம்டா. அப்போ என் தங்கச்சி பகலமான ட்ரெஸ் போடலாம். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன வேணாலும் போட்டுக்கலாமா. என்னடா மாப்பிள்ள, என்ன திடீர்னு இந்த மாற்றம்? ஆல்ரெடி நிறைய வச்சு செஞ்சிட்டாருல, அதனால தான் அடக்கி வசிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா உன் ஃப்ரெண்டுக்கு அவளை பெருந்தன்மை இது. ஏய் என்னென்ன? மவனே நிஜமாவே கேட்குறேன், சில பல சம்பவம் நடக்கலன்னு வச்சுக்கோயே, நீ சத்தியம் பண்ணி சொல்லு அவளை நீ நார்மலாக அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட விட்டுருப்பேன்னு. தவணி தான் வேணும் தவணி தான் வேணும்னு கெஞ்சி கதறியாவது வாங்க வச்சிருக்க மாட்டேன். அது ஏதோ கொஞ்சம் லைட்டா. நீ நிஜமாவே கேடிடா. என்னடா எப்படி ரூமுக்குலாம் வந்துட்ட? அது வந்து நான் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், உடனே ஓடிட போகிறேன். ஆமாம், எங்கே தான் என் பொண்டாட்டி? தெரியாது, யாரில் உங்களோட லக்கேஜ் அடிக்கிட்டு இருக்கான்னு தெரியாதுப்பா எங்களுக்கு. யாருக்காவது ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா, இல்லை மற்ற வீடு வேலை அது ஏதாவது பார்த்துட்ருப்பா, எங்களுக்கு சரியாக தெரியல. ஆமாம், அவன் என்ன போட்டிருக்கா? தெரியலடா, எங்கள் ரெடி பண்ணி விட்டுறதே சரி, அவன் இந்த பக்கமே காணும், நாங்களே பார்க்கலாம் என்ன போட்டிருக்கான்லாம். டேய் நிஜமாவே இது நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு இல்லை. புரிஞ்சுது, நாங்கள் இதை போட்டுக்கிறோம், வேற ஏதாவது 2 சொல்லு நான் எடுத்து வைக்கிறேன். அதை நானே இதில் எடுத்து வச்சுக்கிறேன். ஓ உங்களுதுல? ஆமாம், அதை வேணா அவள் போட்டுக்கிட்டோம். ஆமாம், லக்கேஜில் எங்கே காணும்? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து போய் வெளியே வச்சுட்டோம். வாங்க மேடம், வாங்க வாங்க, ஜோடி மேட்சிங்காக இருக்கு போல. ஏய் இங்கே வா. பரவாயில்ல, இருக்கட்டும். பிளான் பண்ணி போட்டிங்களோ? நான் அப்போ எழுந்து போனவரை நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். நீ வேற அவர் என்ன போட்டார்லாம் எனக்கு தெரியாது. ஏங்க இறக்கி விடுங்க, எதுக்கு அங்கே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இறக்கி விடுங்க. பரவாயில்ல, இப்படியே பேசு, கொஞ்ச நேரம் பேசுன்னு. லவ் உண்மையை சொல்லு, நீ தெரிஞ்சு தானே போட்டிருக்கேன். நிஜமாவே எனக்கு தெரியாது அவர் பிளாக்ல வருவாருன்ட்டு. விடுங்க, வேணா போய் நான் மாற்றிட்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் பேரிங்காக இருங்க, மற்றவங்களும் உங்களை திட்டாமல் இருந்தால் சரி, கண்ணாடியே எரிச்சிருவாங்க. ஏய் எப்படி பிளாக் போட்டா? சும்மா தாங்க போட்டேன். ஏங்க நல்லா இல்லையா? இது எனக்கு பிடிச்ச கலர், நல்லா இல்லாமல் இருக்குமோ? அதுவும் நான் ஃபுல் பிளாக்ல இருக்கும்போது என் பொண்டாட்டி ஃபுல் பிளாக், அது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? சரிங்க விடுங்க. எங்கே போன இவ்வளோ நேரம்? ஏன் இவ்வளோ நேரம்? எல்லாரோட லக்கேஜும் பார்த்து எடுத்து வச்சுட்டு வந்தேன், அவ்வளோதான். வீட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம், அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ ரோஜாக்கா வரலையா? இல்லை, அவங்க பசங்க வராமல் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கான், அதனால் அவங்க இங்கேயே இருக்கன்னிட்டாங்க. அவங்களும் வந்திருக்கலாம். அதை தான் நானும் சொன்னேன். இது இன்றைக்கி நைட்டு பிளான் போடுற மாதிரி இருந்தால் கூட அவங்க பசங்களை யாராவது கூப்பிட்டு வந்து விட சொல்லியிருப்பேன். இது இப்போ நீங்கள் இப்போவே போட்டிங்க, எப்படி வருவாங்க? அதே மாதிரி அந்த பசங்க அவ்வளோ தூரம் தனியாகவும் வராது, எப்படி வர வைக்கிறது அவங்கள? அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம சென்னையில் கூட போகல, அப்போ அவங்க பசங்க கூட கூப்பிட்டு போய்க்கலாம், நீ ஃபீல் பண்ணாத. சரிங்க, இறக்கி விடுங்க ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒன்றும் விட மாட்டேன். தயவு செஞ்சு என் வீட்டில் சொல்கிறேன், கிளம்புற இருக்கு இப்படி தான் இருக்கும். எங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, புரியுதா? ஏங்க இப்படி படுத்துறீங்க நீங்கள்? நீ என்னை படுத்தாதாமே, நான் அவ்வளோ நேரமாக கூட இருக்கணும், எனக்கு இன்னமும் டயர்டாக தான் இருக்குது. தூங்காமல் சும்மா விருப்பேத்தாதீங்க, டயர்டாக இருக்குன்ட்டு. எனக்கு என் மருந்து கிடச்சா ரிலாக்ஸ் ஆகும், எங்கே கிடைக்குது? சரி, உங்ககிட்ட தனியாக பேசணும். பேசுங்க. பர்சனலாக தனியாக பேசணும். சரி, அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போ பேசணும், உனக்கு புரியுதா? இப்போ இங்கே எங்கே தனியாக பேசுவீங்க? எல்லாரும் இருக்காங்கல்ல. வேற எங்கன்னா போகலாம், வா. அம்மி விளையாடாத அம்மி, அப்புறம் பேசிக்கலாம். நீ எனக்கு டைம் ஒதுக்கவே மாட்டேன், எனக்கு புரியல.
சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். போதுமா? அதான் போகலாம், நல்லா இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. இப்படியே வா, இப்படியே இரு, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிவாதத்தை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களே? எதுவும் இல்லை இல்லைன்னு அப்புறம் அங்கே வந்து பண்ணாதீங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சுல. நாங்களும் எடுத்து வச்சிட்டோம்ப்பா. அப்போ எங்களுது ஒரு பேக், உங்களுது 2 பேக்கா? நீங்கள் ஒரே ட்ராலியில் உங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சிட்டீங்க. வச்சுட்டேனே, ட்ராலி தானே, அதனால் வச்சுட்டேன். நீங்களே ஒரே ட்ராலியில் வைக்கும்போது நாங்கள் வைக்க மாட்டோமா? அப்போ நீங்கள் 4 பேருமே ஒரே இதில் வச்சுக்கிட்டீங்களா? ஆமாம், எங்கள் 4 பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே ட்ராலியில் வச்சாச்சு. அப்போ சரி. மற்றவங்களை எப்படி பேராக பேக் பண்ணியா, எப்படி பிடிச்சி பேக் பண்ண? அப்படிலாம் இல்லை. அம்மா, மம்மி, அப்புறம் அத்தை, இவங்க 3 பேரும் ஒன்றா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அப்பா, டேடி, மாமா, பிபி இவங்கெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டாங்க. ஓ, அப்போ எந்த ரூமாக இருந்தாலும் இவங்க ஒன்றா இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் 2 ட்ராலியாக வச்சுட்டேன். ஸோ நம்மளது ட்ராலி 2, அவங்களது ட்ராலி 2, 4 ட்ராலி. ஓகே ஓகே. அப்போ ஆயா தாத்தாலாம்? அவங்களாம் பேக் எடுத்துக்கிட்டாங்க, தனித்தனி பேக். ஏன்னா மெடிசன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, கலந்துரும். அதனால் எதுனா தாத்தா தனியாக ஆயா தனியாக நான் அவங்களது போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி அதில் தாத்தா தனியாக ஆயா தனியாக. அவங்களது எல்லாம் ஒன்றா இருந்தால் எந்த தாத்தான்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் அப்படி வைக்கல. அப்போ இவ்வளோதான் லக்கேஜ். ஆமாம், மீதி எல்லாம் அவங்க ஃபேமிலியாக சித்தி அப்படியே ஃபேமிலியாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க எத்தனை ட்ராலின்னு தெரியல. ஐ மீன் பேக்கா ட்ராலியான்னு தெரியல. அவங்களுக்குலாம் நான் எதுவும் பண்ணல, இவங்களுக்குலாம் மட்டும்தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன மாமா பெரிய மாமா அவங்களுக்கு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லக்கேஜ் அவங்களுக்கு வரும். இன்னொரு கேங், அது எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் இல்லை, மூஞ்சில் ஒரு பல்ப் எரியுது, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் காரணம் இருக்குது. அதனால மூஞ்சில் பல்ப் எரியுது. பின்ன இருக்காதா? என்ன உங்களுக்குலாம் தெரியுது, என்ன கதை? என்னன்னா, லவ் உங்கள் டேடி வரல. தெரியுமே. எங்கள் அப்பா வரலன்றதுக்கு அவருக்கு பல்ப் தெரியுது. சேச்சே, அவர் என்னடி பண்ணார்? அவர்லாம் இல்லை. கடோட் கஜனும் வரல. அப்போ அந்த ஃபேமிலியே வரலையா? எப்படி வராமல் இருப்பாங்க பாரு. வெறும் கடோ தான் வரல, அது போதும் எனக்கு. அது என்னவோ சரிதான், அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அவன் வரலைன்னா கூட நமக்கு சந்தோஷம்தான். அது கூட நமக்கு ஒரு வகையான ஜாலி தான். அவன் இல்லாததும் நிம்மதி தான். அதான் விஷயம். அவன் வரல, அது போதும். அம்மே, என்னங்க சொல்லுங்க, என்ன பேசணும்? எங்கன்னா அவளை கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடணும் பாரு. விட முடியாது. வரியா இல்லையா? சொல்லுங்க, இங்கே சொல்லுங்களேன். அப்புறம் நீ தான் கூப்பிடுவ. சரிடி, அவன் தான் என்னன்னு கூப்பிட்றாரு, பேசிட்டு வா போ. உங்கள் அண்ணியும் சொல்லிட்டாங்க, இப்போ என்ன? சரிங்க, விடுங்க, வரேன். ஒன்றும் வேண்டாம், இப்படியே வா. ஏமா உனக்கு இவ்வளோ பிடிவாதம்? சரி, வந்துட்டேன், போதும், முறைக்காதீங்க. என்னங்க, எதுக்கு என்ன இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்னதான் உங்கள் பிரச்சனை? உனக்கு என்னதான் பிரச்சனை? போயிட்டு வரும், போய் டிஃபன் கழிச்சு வர தெரியுமா நீ? ஒரு கல்வன் ஆசைப்பட்டா போதுமா? அதுக்கெல்லாம் செய்ய வேணாவா? அதுதானே செய்ய போனேன், அப்புறம் என்ன? என்னையாமா நீ தள்ளி வைக்கிற? நீ தள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் உடம்பு டயர்டாக இருக்குது. இப்போ என்ன? நைட்டும் கூட இருந்தேன், அப்படியே நீங்கள் தூங்கலை. தூங்க சொன்னால் தூங்க மாட்டீங்க. இவ்வளோ ஃபீவர் வச்சு தூங்காமல் என்னை வெறுப்பேற்றுறீங்க. இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபீவர் ஏற்றிக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஏற்றிக்கிட்டா என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசணும் சொல்லுங்கள். நீ அவாய்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லு. எங்கே இப்படி தூக்கி வச்சுட்ருக்கீங்க? அவாய்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இறக்கி விட்டா அடுத்த நிமிஷம் நீ இங்கே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. அதான் நீ இப்போவும் சொல்லிட்டேன். நான் ஒரு மென்டாலிட்டியில் தான் அங்கே வரேன். நான் என்ன வரணும், என்ன கேட்கணும், எனக்கு அது அங்கே நடக்கணும், அவ்வளோதான். என்ன எல்லோரும் கிளம்பிட்டதுக்கப்புறம் இப்படி பண்ணுற? அவ்வளோதான், அதெல்லாம் கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி அங்கே என் பொண்டாட்டியாக தான் இருக்கா. இங்கே வரும்போது ஊர் அறிஞ்சு என் பொண்டாட்டி ஏதாவது திரும்பி வரணும், அவ்வளோதான். அம்மே, இங்கே பார், இந்த மாதிரி தப்பாலாம் முடிவெடுக்காத. நீயா இருக்கிறது தான் இந்த பிரச்சனை, உனக்கு புரியுதா? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க கில்லாதீங்க. நீ புரிஞ்சுக்க, அவ்வளோதான். சரி, உனக்கு கொடு. என்னது? இங்கே பார், நீ அங்கே தர மாட்டேன்றதுனால தான் உனக்கு இழுத்துட்டு வந்த. ஒழுங்காக கொடு. அதெல்லாம் நான் தர தயாராக இல்லை. நீ என்னை ரொம்ப தள்ளி வச்சுட்ட, ரொம்ப வெறுப்பேற்றிட்ட. நீ எனக்கு யாரோ மாதிரி நிற்கிற. எனக்கு அது ஃபேன் தான், என் பொண்டாட்டியாக வாங்கினேன். இங்கேருந்து பஸ்ஸில் ஏறின போது நீங்கள் பொண்டாட்டியாக தான் ஏறுற. புரியுதா உனக்கு? சரிங்க, உருன்னு ஆகாதீங்க. உங்கள் பொண்டாட்டி தான் வருவேன், விடுங்க. உன்னை இப்போ நான் கேட்டது ஒன்று, அதை கொடு முதல்ல. அதெல்லாம் மாட்டேன். வேண்டாண்டி, ரொம்ப சோதிக்கிற. நானும் பொறுமையாக இருக்கேன். என் பொறுமைக்கு ரொம்ப நீ இது பண்ணுற. மாட்டேன்னா மாட்டேன், விடுங்க. எங்க விடுங்கன்னு. ஒன்று கொடு, நான் விடுறேன். அதெல்லாம் முடியாது. அப்போ என் ஃபீவர் மண்டைக்கு ரேட் பிடிச்சா பரவாயில்லையா? அப்படிலாம் ஒன்றும் ஏறாது. எனக்கு ஏறுது, உனக்கு புரியுதா? ப்ளீஸ்.
எங்க வேண்டாங்க சொன்னா கேளுங்க. வேணும் அவ்வளோதான். போது விடுங்க. ம்ஹும். என்ன போதும், உங்க ஜுரம் இதுக்கே குறைஞ்சிருக்கும். வாங்க கிளம்புற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். எனக்கு வேண்டியது தான். வாங்க பூச்சி, அதான் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன பூச்சி? அப்போ பஸ்ஸில் நம்புறோம். ஓகேவா? ஏங்க நீங்கள் என்ன சோதிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? விளையாடுறீங்களா நீங்கள்? பஸ்ஸில் நம்புறோம். ஓகேவா? அவன் வேண்டாம், இதெல்லாம் பெரிய தப்பு. செல்லும்ல நம்புறோம். புரிஞ்சுதுல? டிக்கெட் ரெடி ஆயிடுச்சா? ஆகிட்டே இருக்காங்கப்பா. ஒவ்வொருத்தரையா அதை வண்டியில் ஏற சொல்லிட்டு இருக்கு. ஏற்றிட்டாளா? ஏற்றி வச்சுட்டா ஏற்றிட்டே இருக்காங்க. அதுவும் வெளியே நடந்துட்டு இருக்கு வேலை. சரி, அப்ப நான் போய் டிரைவர் கூட பேசிட்டு என்ன எதிர்பார்க்க. ஓகே டாடி. வண்டியில் போயிருங்க தாத்தா. தாத்தா ஒரே ஜாலி தான் போல. ஏன்டி அதை வர சவுண்டா சொல்லாத, அவ்வளவுதான். அப்புறம் தனியாக வண்டியில் ஏற வேண்டியதானே? எங்க அண்ணி கூட ஏறிப்பேன். சரி போ, உங்க அண்ணிக்கிட்டே போ. இரு, நீங்க அப்புறம் பார்த்து. பொண்ணா மாமா வழுத ஆரம்பிச்சு வர வச்சிருவேன். வேண்டாம், நான் கிளம்பிட்டேன். என்ன தாத்தா என் கூட பேசவே மாட்டீங்க? தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணேன்? அளவு கூட்டவே நிறைய பேருக்கு இல்ல, என்கிட்ட இருந்தே மறைக்கிறாங்க. அப்புறம் என்ன? கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லல கிட்ட பேச தேவையில்லை. யாருக்கும் நான் தேவையில்லைன்னா எனக்கும் யாரும் தேவையில்லை. தாத்தா. எங்க இருந்து வரீங்க? ஆ, இல்லைண்ணே, பின்னாடி இருந்து வரீங்க. எங்க போயிட்டு வரீங்க? நாங்க பூஜை room போயிட்டு வரோம். சாமி கும்பிட்டியா? அதெல்லாம் லக்கேஜ் ஏற்றதுக்கு முன்னாடியே கும்பிட்டுட்டு தான் ஐயா லக்கேஜ் ஏற்றினேன். சரி சரி, அதான் இதுங்களை பூஜை room கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிங்க ஐயா. நீங்க எங்க கூட தானே நீங்க தூங்காம வருவீங்களா? இன்னொரு வேலைங்க. லக்கேஜ் ஏத்துறாங்கல்லக்கா, அதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிது. அதனால அது அங்க நிக்குது. சாமி கும்பிட்டு கொடுக்கணும், அது அங்க ஓடிச்சு ஃபர்ஸ்ட். நாங்களும் ஆயா கூட வந்தோம். சரி சரி. அக்கா பஸ்ல பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்குமா? ஆடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா தூங்காம? அக்கா பண்ணி ஆட மாட்டியா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. நீங்க ஆடுங்க, நான் வேடிக்கை பார்க்கறேன். கம்பெனி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆடலாம் மாட்டேன். அக்கா நீங்க உங்க மாதிரி குட்டி பிள்ளையா? அவ எப்படி பண்ணுவா? அவ வளர்ந்துட்டாலும் அவ பெரிய பொண்ணாயிட்டாலும் அவளுக்கு இதுவா இருக்கும்ல. நீங்க ஆடுங்க, கூட பண்ணுவா, பாட்டு வேணா பாடுவா. சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணா சரி. லக்கேஜ்லாம் கரெக்டா ஏறிட்டு இருக்கோம். நீங்க போய் பார்த்து ஏறி உட்காருங்க. சிலருக்கு எல்லாம் சொல்லிட்டல. சொல்லிட்டேயா. வேற என்ன, வீட்டுல வேலை எதுவும் பெருசா இல்லைல்ல. வயல் வேலையும் எதுவும் கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அந்த ரோஜா வந்திருக்கலாம். அது கூட வர மாட்டேன்ட்டாங்க. ஆமா ஆமா. சரியா. ஆமா, ரவியா வரலன்னு தான். எங்க அக்காவும் தனியா இருக்காங்க. வேற ஏதாவது வேணும்னா செய்யணும். கோயிலையும் நம்ம சார்பாக செய்யறதுக்காக இருக்கிற மணி தர சொன்னாலும் கேட்கல. சரி வா கிளம்பலாம். என்ன நம்ம பேச்சு கேட்டுருக்காங்க. ஆயா இங்கதான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃபன் பண்ணுவாங்க. அதை விட்டு அவர் ஏன் அப்படி வருவாரு? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, அவன் வந்து சந்தோஷமா இருந்தா சரிதான். நம்ம பொறுமையா வண்டியில ஏறி உட்காரு. சரிங்க. சரி வாங்க, நாங்க கிளம்புறோம். வாழுங்க, பார்த்துக்கோங்க. சமாதானம் ஆயிட்டல்ல? அங்க வந்து முடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டல்ல? மாட்டேன். போதுமா? பேரன் எந்த வகையிலையும் கவலைப்பட மாட்டார். பாவம் அவன். நீ இல்லாம அவனாவே இல்லை, புரிஞ்சுக்கோ. எதுவா இருந்தாலும் நீ தள்ளி நிக்கிற தண்டனை மட்டும் அவனுக்கு கொடுத்துறாது. அதனால தெரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்து அந்த ஒரு மாசமும் நீ அதைதான் பண்ண. அப்பயும் இந்த நரகமா தான் இருந்தான். ஆனா அவன் நீ தள்ளி இருந்த இது அது வேற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஏதோ கூட பேசிக்கிட்டு அவன் அப்ப தனியா போயிடுவான். ஆனாலும் அவனை பத்தி கேட்டுக்கிட்டு அப்படி இருப்பான். ஆனா எனக்கு பக்கத்துல இருந்தே இருக்கிறத அவன் சத்தியமா தாங்கிக்க முடியாது. அவன் ரொம்ப உடஞ்சிட்டான். பாவண்டி அவன். இந்த பார்க்காததுனால அவன் யாருமே பார்க்க தயாரா இல்ல. புரிஞ்சுக்க. ஐயா உன் பேரனை விட மாட்டேன். போதுமா? அது போதும். நீ என்ன வேணா பண்ண அவனை, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா அவன் பக்கத்துல இருந்தா அவன் பார்த்துக்கிட்டு பண்ணு. அவன் கிட்ட பார்க்காமலும் அவன் கிட்ட பேசாமலும் இருக்கிற தண்டனை அவன் கொடுத்துறாரு. நீ பேசாம கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனை பார்க்காம அவன் பக்கத்துல இல்லாம மட்டும் இருந்துறாரு. சரி ஐயா, கவலைப்படாத. இது கேட்ட போறோம். நீ வேலையை பார், கிளம்பாயா. தானே ஏதாவது ஒரு பண்ணி கட்டி கிடி மறைக்கிற, இது கிடி மறைக்கிற. இதான் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அப்புறம் முடிச்சு கிச்சுப்ப. சந்தோஷமா வா. தாத்தா கிட்ட பேசுறது இல்லையோ? ஆமா, அவர்கிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. கலவாணிகளா இருந்துட்டீங்க, இப்ப அவர் ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல, அவருக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. தேல்பட்டின மாதிரி இருக்கு அவருக்கு. அதை கிட்ட அவரால் சொல்லவும் முடியல. என்ன கதைன்னு சொல்ல முடியல. உங்க 2 பேர் கதை எனக்கு தெரியும்ன்றதும் அவருக்கு தெரியாது. அப்புறம் அந்த மனுஷன் நீங்க தள்ளி வச்சிட்டீங்கன்னு வருத்தமா இருக்காரு. என்ன பண்ணுவாரு அவர்? ஐயா நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னா அவர் தாங்கிக்க மாட்டார் ஐயா. அதனாலதான் ஐயா அவர் தெரிய வரேன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. நடந்தது நான் மன்னிக்கக்கூடிய விஷயமும் கிடையாது, நான் மறக்கக்கூடிய விஷயமும் கிடையாது.
அதையும் மீறி நான் அவரை புரிஞ்சதுனால மட்டும்தான் மன்னிச்சிருக்கேன். அந்த விஷயம் தெரிஞ்சு எங்க வீடு வேற மாதிரி ஆகும் ஐயா. அதனாலதான் இந்த வாட்டி தாத்தா இது தெரிஞ்சா சும்மா இருப்பாருன்னு என்னால சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன், என்னதான் நடந்துச்சு எனக்கு புரியல. அது பயங்கரமான விஷயம் ஐயா. அதனாலதான் அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனா தாத்தா நான் என்னவோ மறைக்கிறதா நினைச்சாரு. அவங்க பேரனை மன்னிச்சிட்டாரு. ஏன்னா பேரன் பாதிக்கப்பட்டாங்க. நான் பாதிப்பு கொடுத்தவ அவ்வளவுதான் அவருக்கு. ஆனா உண்மையிலே பாதிச்சவன் நானும் அவர் புரிஞ்சுக்கல. அவங்க பேர மனசளவுல வருத்தப்பட்டதா மட்டும்தான் அவருக்கு தெரியுது. ஆனா அந்த காயத்தை அவர் எனக்கு எவ்வளவு ஏற்படுத்தி நான் அப்படி மாறினது அவர் என்னைக்குமே புரிஞ்சுக்கல. அந்த மாசமும் அப்போ பேர பக்கம் தான் நின்னாரு. இப்போ ஒரு பேர பக்கம் தான் நிக்கிறாரு ஐயா. ஆனா எனக்கு எங்க தாத்தா முக்கியம். அவர் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு என்னைக்குமே அவங்க பேர மட்டும் தான் முக்கியம். தப்பே பண்ணாலும் அவர் பேரன் தான் முக்கியம். ஏய், அது அப்படி இல்லையா, உங்க தாத்தா எப்படி பேசுற? ஒரு மாசமா அவர் யார் கூட நின்னாரு எனக்கு புரியல. இப்பவும் பாரு யார் கூட அவர் நிக்கிறாரு. இன்னும் தப்பு பண்ண அவனுக்கு அவங்க தாத்தா கிடைக்கிறாரு. ஆனா தப்பே பண்ணாத எனக்கு எங்க தாத்தா கிடைக்கல. என்னடி எதுக்கு இப்படி வருத்தப்படுற? தேவையில்லாம உங்ககிட்ட பத்தி நான் பேசிட்டனோ? சரி, யாரும் வர போறாங்க. எங்க டாடி எங்க மாமா எங்க அப்பா கூட என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. தப்பு அவர் தான் பண்ணிருப்பாருன்னு அவங்க நம்புறாங்க. இருந்தாலும் மன்னிச்சிடுன்னு அவங்க சொன்னாங்க. தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பல. நீயே பேசாம இருக்கன்னா பெருசு. அவங்களாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எல்லா கதையும் தெரிஞ்சு என் தாத்தா என் பக்கம் நிக்கலாயா. கூட தாத்தான்னு கூப்பிடுற என்கிட்ட பேசாத. நீ யாரும் நான் யாரும் சொல்லிட்டு போறாரு. அவர்கிட்ட பேசுறேன். வேண்டாயா. தயவுசெய்து யாரும் சொல்லி எதுவுமே எனக்கு அவன்கிட்ட பேச தேவையில்லை. அப்படி எனக்கு ஒரு தாத்தா தேவையில்லை. தாத்தாவை என்னைக்கு அவர் வராரோ அன்னைக்கு வரட்டும். மனுஷன் எடுத்துறாத. எனக்கு வேலை இருக்கு. நான் பின்கட்ல யாராவது வந்திருக்காங்களா என்ன ஏதுன்னு அதையும் பார்த்துட்டு வரேன். நில்லுடி. இந்த சிசு மனுஷன் ஏன்டா இப்படி இருக்காரோ, ஏன்டா இந்த பாரபட்சமா தெரியல. எப்பவுமே பேரன் தான் நல்லவன். ஏன்னா அவங்க போய் கஷ்டப்பட்டான். அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவன் என்ன பண்ணாலும் அவன் நல்லவன். 8 வருஷம் இவங்க கஷ்டப்பட்டல, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு அப்ப கூட நம்ம எல்லாம் இருந்தோம், அதாவது எண்ணம். அவன் தனியா அங்க இருந்தான். அது ஒண்ணு போதும் பேர பக்கம் நிக்கிறதுக்கு. என்ன மனுஷனும் போயா. இது வேற இப்படி வருத்தப்பட்டு போகுது.